மேகி ஆம்லெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாக்கெட் மேகி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. 2 முட்டையை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு பாக்கெட் மேகி மசாலா அது கூட போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மேகி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இந்த மேகியை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் அதை திருப்பி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக. அதுக்காக நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இந்த ஆம்லெட் மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அடுப்பு ஸ்லோவாக வச்சு நல்லா மெதுவாக வேக வச்சு திருப்பி எடுத்துக்கலாங்க. 2 சைடும் பார்த்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. திருப்பி போட்டு அந்த சைடும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, கடலெண்ணெய். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, அதை எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான மேகி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.